முன்னொரு காலத்தில் நந்திபுரத்தை ஆண்டு வந்த விக்ரமசேனனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு சிம்மசேனன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தான். ஆனால் சிம்மசேனனோ சிறு வயது முதலே பெரியவர்களையும் தாய் தந்தையரையும் மதிக்காமல் தன் கருத்துப்படி ஆணவத்துடன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு கல்வி மற்றும் அனைத்து கலைகளையும் கற்கும் பொருட்டு குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார் மன்னன். அங்கும் அவன் யார் பேச்சையும் கேட்பதில்லை, குருவையே மதிப்பதில்லை. அவனுக்கு எப்படி புத்தி புகட்டுவது என்ற யோசனையில் இருந்தார் குரு. அந்த குருவிடம் மிருகங்களை வசியம் செய்து அவர் நினைத்தபடி ஆட்டுவிக்கும் சக்தி இருந்தது. அதை உபயோகித்து அவனை திருத்தவும் ஒரு வழி கண்டுபிடித்தார். ஒரு நாள் அனைவரும் ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் போது இளவரசன் மட்டும் கரையில் அமர்ந்து ஆற்றுக்குள் கல்வீசி விளையாடி கொண்டிருந்தான். தூரத்தில் தண்ணீர் அருந்தி கொண்டிருந்த சிறுத்தையை தன் வசிய சக்தியால் ஈர்த்து இளவரசனை துரத்தும்படி பணிந்தார் குரு. சிறுத்தை இளவரசனை துரத்த ஆரம்பித்ததும் ஐயோ என்று அலறியபடி அடர்ந்த காட்டிற்குள் ஓடத் தொடங்கினான் இளவரசன். அடர்ந்த காட்டினுக்குள் ஓடிய இளவரசன் வெகு தூரம் ஓடி களைத்து ஒரு பெரிய மரத்தில் ஏறி அதன் உச்சி கிளையில் அமர்ந்து கொண்டான். துரத்தி வந்த புலி அவனை காணாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்தது. பசி வயிற்றை கிள்ள பயமும் அசதியும் சேர்ந்து கொள்ள அப்படியே தூங்கி போனான். திடீரென விழித்து பார்த்த பொழுது சிறுத்தையும் காணவில்லை. சூரியன் உச்சிலிருந்தான். பசி, களைப்பு, பயம், கவலை இவற்றால் கால் கை நடுக்கமுற்ற என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தான் இளவல். சிறு வயது முதலே தன்னை நன்றாக வளர்த்த தாய், தந்தை மற்றும் உறவினர் அனைவரையும் உதாசீனம் படுத்தியதை நினைத்து மிகவும் வருந்தினான். தன்னுடைய பயிலும் அனைத்து மாணவர்களும் குருவிடம் எவ்வளவு பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? மற்ற மாணவர்கள் குருவிற்கு செய்யும் பணிவிடைகளையும் நினைத்து கொண்டான். அதில் ஒன்றை கூட தான் செய்தது இல்லை. அதனால் தான் இத்துன்பம் நேர்ந்தது என்று நினைத்து வருந்தினான். உடன் அங்கேயே குருவை மனதில் நினைத்து வணங்கினான். குருகுலத்தை சென்று அடைய வழி காட்டும்படி மானசீக குருவிடம் வேண்டிக் கொண்டான். அடுத்த நொடியே யானையின் பிளரியில் சப்தம் கேட்டது. கீழே உற்று நோக்கிய இளவரசன் யானை ஒன்று தனியே நடந்து செல்வதை கவனித்தான். யானையின் பின்னே சீரான இடைவெளி விட்டு நரி ஒன்று செல்வதையும் பார்த்தான். யானைகள் தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் திறன் பெற்றவை என்று கேள்விப்பட்டிருக்கிறான். யானை தண்ணீருக்காக செல்வதை அறிந்து அதன் பின்னால் நரியும் தொடர்ந்து இருக்கக்கூடும் என்று யூகித்த இளவரசன் அவைகளுக்கு பின்னால் அவனும் நடக்க ஆரம்பித்தான். வெகு நேரத்திற்கு பின் யானை ஒரு ஆற்றங்கரையை அடைந்து நீர் அருந்த தொடங்கியது. ஆற்றை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த இளவரசன் ஆற்றின் கரையோரமாக நடந்து குருவின் குடிலை அடைந்தான். குருவின் காலடியில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். நாடாள வேண்டிய மன்னன் தவறான வழியில் செல்வதை தடுக்க இச்சிறு நாடகம் நடத்த வேண்டிய வந்ததை எண்ணிய குரு அதன் பிறகு அவனுக்கு கற்பிக்க வேண்டிய அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல நாளில் மன்னரிடம் அனுப்பி வைத்தார்.